கையளவு கடனுதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல். இந்தியாவின் பாதீட்டில் இலங்கைக்கும் நிதியுதவி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் நடாத்த தீர்மானம். இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடனுதவியை வழங்க உலக வங்கி ஒப்புதல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடனுதவியை இந்த ஆண்டு நாட்டுக்கு வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பாதீட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான 28 வாகனங்கள் வழங்கப்படவுள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் உலக வங்கியுடனும் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன்போது இலங்கைக்கு பெருந்தொகையான நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி இணங்கியுள்ளது. அதே நேரம் 250க்கும் குறைந்த எண்ணிக்கையான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதணி கொள்வனவுக்காக தலா 3000 ரூபாய் வழங்கப்படவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் பாதீட்டில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசில் அதிகரிக்கப்படவுள்ளதுடன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளதுடன் காவல்துறை, சுங்கம் போன்றவற்றுக்கும் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதே நேரம் அரச பணியாளர்களுக்கும் பொருத்தமான வகையில் அடிப்படை வேதனத்தில் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளன. அதே நேரம் மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளில் பொருளாதார மத்திய நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தாம் முன்னெடுத்த விஜயத்தின் போது விமான பயணச்சீட்டுக்கான செலவை தவிர வேறு எந்த செலவுகளுக்கும் அரசு நிதியை பயன்படுத்தவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நாட்களின் அடிப்படையில் தமக்கு வழங்கப்படும் கொடுப்பனவையும் தாம் மீள அரசாங்கத்திடமே கையளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு, சபாநாயகர் தெரிவிப்பு. விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் குழுவொன்றை உருவாக்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடையோரின் அமைப்புகளினது ஒன்றியத்தின் சந்திப்பின் போது சபாநாயகர் இதனை குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்போது விசேட தேவையுடையவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட வேண்டியதன் அவசியமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை சைகை மொழியை தேசிய மொழியாக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் விசேட தேவையுடைய அமைப்புகளின் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் இதன்போது சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டங்களிலும் முன்னெடுக்க தீர்மானம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய கல்வித்துறையைச் சேர்ந்தவர்களை பயிற்றுவிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் கருணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது. சுகாதார கழிவு முகாமைத்துவம், மாணவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு குறித்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு தேவையான பயிற்சிகள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட கல்வித்துறை சார் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் இலங்கைக்கான ஒதுக்கீடு அதிகரிப்பு. 2025-2026 ஆண்டுக்கான இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் இலங்கைக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது.
இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனினால் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட பாதீட்டு உரையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் வெளிநாடுகளுக்கு உதவியாக வழங்குவதற்கு 5483 கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்டைய நாடுகளில் நேர்மின் நிலையங்கள், வீட்டு வசதிகள், வீதிகள், பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்தியாவின் பாதீட்டில் வெளிநாடுகளுக்கான ஒதுக்கீடுகளில் பூட்டானுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த பாதீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த 2068 கோடியை விட அதிகமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு 245 கோடி இந்திய ரூபாயிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பங்களாதேஷுக்கான நிதி ஒதுக்கீடு 120 கோடி இந்திய ரூபாயாக உள்ளதுடன் ஆபிரிக்க நாடுகளுக்கான நிதி உதவி 200 கோடி இந்திய ரூபாயிலிருந்து 225 கோடி ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கான ஒதுக்கீடு 90 கோடி இந்திய ரூபாயிலிருந்து 60 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஆப்கானிஸ்தானுக்கான நிதி உதவி 200 கோடி இந்திய ரூபாயிலிருந்து 100 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் மீட்பு. நீர்கொழும்பு கெப்புகொட கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1650 கிலோ 500 கிராம் பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் குறித்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கெப்புகொட கடற்கரை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான படகு ஒன்றின் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அதில் 53 பைகளில் அடைக்கப்பட்ட 1650 கிலோ 500 கிராம் எடை கொண்ட பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் மற்றும் படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்கத்தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தொழுநோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான செயற்பாடுகள் தீவிரம். நாட்டில் வருடாந்தம் சுமார் 1800 பேர் வரை தொழுநோயினால் பாதிக்கப்படுவதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. தொழுநோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் நிருபா பல்வேவர்த்த குறிப்பிட்டுள்ளார். தொழுநோயானது பாக்டீரியாவால் பரவக்கூடியதாகும். வருடாந்தம் 1500 முதல் 1800 வரையான தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இவ்வாறு அடையாளம் காணப்படும் தொழுநோயாளர்களில் 12% 15 வயதுக்குட்பட்டவர்கள் என தரவுகள் தெரிவிக்கின்றன. குறித்த தொழுநோயாளர்களில் 6% உடல் அவயவங்களை இழக்க நேரிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோயானது சமூகத்தில் தொடர்ந்தும் பரவி வரும் ஒரு தீவிர நோயாக காணப்படுகின்றது. நோயாளர்களை விரைவில் அடையாளம் கண்டு சிகிச்சை அளிப்பதனூடாக இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு இயலுமானதாக இருக்கும். இது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுவது அவசியமானதாகும். இதனூடாக தொழுநோய் தொடர்பான தவறான அபிப்பிராயங்களை இல்லாமல் செய்வதற்கும் நோயாளர்களுக்கு உரிய வகையில் சிகிச்சை அளிப்பதற்கும் இலகுவானதாக இருக்கும் எனவும் தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். காட்டு யானைகளின் பிரச்சினைக்கு தீர்வாக புதிய மின்சார வேலிகள் அறிமுகம். காட்டு யானைகளால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய மின்சார வேலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திசமகாராம பகுதியில் இந்த புதிய மின்சார வேலி வைபவ ரீதியாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்துடன் குறைந்த செலவில் இந்த மின்சார வேலி உள்நாட்டு பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மின்சார வேலி எந்த நேரத்தில் உடைந்தாலும் அது கைபேசி செயலி ஒன்றினூடாக குறுஞ்செய்தியாக அறியப்படுத்தும் வசதியை கொண்டுள்ளதாகவும் தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் தெரிவித்துள்ளது.